நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அண்ணா எனக்கு எதுக்கு நான் பாட்டு பாடிப்பா அம்மா சொல்லு. பொறு அது சொன்னதானே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இங்கே கூடியிருக்கும் அம்மாமாரே, அப்பாமாரே, அண்ணன்மாரே, அக்காமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணே வணக்கத்தை போட்டாச்சு, இப்பயாச்சும் சொல்லுங்க எனக்கு வந்துருக்கோம்ண்ணே. எதுக்குடா தம்பி சொல்லிக்கிட்டு பாட்டாவே பாடிடுவோம். நாடோடி பாட்டுக்காரன் நாட்டு நடக்க சொல்ல போறேன், நல்லது கெட்டது எல்லாம் நாலு பேருக்கு சொல்ல போறேன், நாலு பேருக்கு சொல்ல போறேன். தன்னானே நானே தன்னானே, தானே 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 தானே, நீயும் நானும் சேர்ந்து தானே இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது, நீயும் நானும் சேர்ந்து தானே இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது. தன்னானே தானே தன்னானே, தானே தானே தன்னானே நானே தன்னானே. இப்போவாச்சும் புரிஞ்சாடா நம்ம இது பண்ணி கொண்டு. ஐயோ புரியலையே. ஐயோ இன்னுமாடா புரியல, அதை நானே சொல்லிடுறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம அனைவரையும் பொறுப்பு. நல்லா சொல்ல வந்திருக்கோம். அப்படியானே, அதை எப்படினே சொல்ல போறோம். இயற்கை வளங்களான நிலம், நீர், காற்று இது மூணையும் மாசெல்லாம் பார்த்துக்கணும்டா. அதை எப்படினே பாத்துக்கிறது. புரிஞ்சிருச்சு. இப்ப மண்வள பாதுகாப்பை பத்தி தானே பேச போறீங்க. சரியா சொல்றா, மண்வள பாதுகாப்பு பத்தி தான்டா பேச போறோம். அதை எப்படினே பாதுகாக்கிறது. மண்ணை போல தண்ணி கோயில்ல போட்ட போடுற, பருவ போட்ட வரப்புற, இயற்கையெல்லாம் ஊற்றி வச்சு பொம்மையாக்க பார்க்கிற, அடிமையாக்க நினைக்கிற. என்னனே அடிமையாக்குறோமா? ஆமா, இயற்கையை அடிமையாக்கதான் நினைக்கிறோம். மரங்களெல்லாம் வெட்டி கட்டடங்களை வெட்டி வச்சுட்டோம். நம்ம பக்கத்து மண்ணில கேட்டால என்ன நினைச்சோம் உனக்கு தெரியாதா? ஆமனே, மண்ணரிப்பு ஏற்பட்டு வயநாடு ஊரே அழிஞ்சு போச்சுனே. இயற்கையை நம்ம அழிச்சதுனால இயற்கை திருப்பி நம்மளை அழிச்சிச்சுடா. இதுக்கு என்னனே வழி? நான் சொல்றேன் கேளு. நடிச்சவங்க ஒருத்தவரு, நடிச்சவங்க ஒருத்தவரு, தீபசுலவங்க ஒருத்தவரு, மொத்தவங்க ஒருத்தவரு. கவரு கவருதான், பிளாஸ்டிக் கவருதான், கவரு கவருதான், பிளாஸ்டிக் கவருதான். புரிஞ்சிருச்சு. இப்ப பிளாஸ்டிக் கவர் ஒழிப்பு பத்தி தானே சொல்ல போறீங்க? ஆமாடா சொல்றேன் கேளு. பிளாஸ்டிக் கவரை தூக்கி போறனால ஆடு மாடு சாப்பிட்டு இறந்து போகுது. பிளாஸ்டிக் கவரை தூக்கி போறனால மண்ணுக்குள்ள போய் மக்காது. பிளாஸ்டிக் கவரை எரிக்கிறதுனால காற்று மாசடையுது. சொல்ல தானே ஞாபகம் வருது. போன வாரம் கூட எங்க பக்கத்து வீட்டுல ஒரு மாடு பிளாஸ்டிக் கவர் சாப்பிட்டு செத்து போச்சானே. இதை தடுக்க நம்ம என்னன்னே பண்றது? சொல்றேன் கேளு. கடைக்கு போகும்போது மஞ்சள் எடுத்துட்டு போனோம். ஹோட்டல் போகும்போது பாசம் வாங்கிட்டு வாழையில சாப்பாடு சாப்பிடணும். டீ கடைக்கு போகும்போது பாத்திரம் எடுத்து போய் டீ வாங்கிட்டு வரணும். தாண்டா பிளாஸ்டிக் ஒழிக்கணும். நம்ம மேலும் நம்ம மண்வளத்தை பாதுகாக்கணும்னா என்னன்னே பண்றது? சொல்றேன் கேளு. பரவரட்ட காடுல பாவிசனம் அழிக்குது, நன்றி மரம் சீக்கிது, வாழறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுது, ஆணவத்தில் வாழுது. என்னன்னே சொல்ல வரீங்க? சொல்றேன் கேளு. காடுல அழிக்க கூடாது. தள்ளி சுற்றுச்சூழல மரக்கன்றுகளை நடணும். தானே மண் வளத்தை பாதுகாக்கணும். சரினே. அடுத்து என்னன்னே? மண்ணு முன்னவே வருதுன்னு சொன்னாங்க பெரியவங்க, முன்னவே வருதுன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. என்னன்னே மருந்ததே சாப்பிடுறோமா? ஆமாடா, நம்ம ஏரியால என்ன விளையுதுன்னு உனக்கு தெரியுமா? இது கூட தெரியாம இருப்பேன். திராட்சை பழம் தானே. அதை எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு உனக்கு
பண்றது தெரியுமா? எப்படினே விவசாயம் பண்றாங்க? பூ வைக்க மருந்து, பிஞ்சு வைக்க மருந்து, காய் பறிச்சாக மருந்து, பழம் பழுக்க மருந்து, நல்லா கருப்பாகிறதுக்கு மருந்து. இப்படிதான் மருந்து யூஸ் பண்றோம். ஆமாண்ணே. இப்ப சொல்லு நம்ம என்னத்தை சாப்பிடுறோம்னு. ஆமாண்ணே, திராட்சை பழங்களை பேர்ல மருந்துதானே சாப்பிடுறோம். இதை தடுக்க நம்ம என்னண்ணே பண்றது? விவசாயத்துக்கு இயற்கை உரத்தை யூஸ் பண்ணணும். விவசாயத்துக்கு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தணும். எல்லாரும் முதல்ல விவசாயத்துக்கு மாறணும். அடுத்து என்னண்ணே? நிலவுல தண்ணீர் இருக்காது தேடுறோம், ராக்கெட்டை ஏறுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்றோம், வியாபாரம் பண்றோம். புரிஞ்சிருச்சு. இப்ப நீர்வள பாதுகாப்பை பத்தி தானே பேச போறீங்க? சரியா சொன்னடா, நீர்வள பாதுகாப்பு பத்தி தானே பேச போறோம். அதை எப்படி பாதுகாக்கிறது? ஆறுக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வாணிச்சு வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்கிறையா என்னனே ஆற காணமா? ஆமா, வடிவில் ஒரு படத்துல ஐயோ ஐயோ சொல்லுவாங்க. அது மாதிரி நாமெல்லாம் ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா இதுக்கு என்னனே வழி? நிலவரப்படத்துல இருக்க ஆறுகளெல்லாம் கண்டுபிடிச்சு ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆறை மீட்டெடுக்கணும். ஏரி குளம் முட்டையெல்லாம் தூர்வாரி வைக்கணும். மழை காலத்தப்ப மழை நீரை சேகரிக்கணும். வீடு வரும் மழை நீரை சேகரிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா தண்ணியில சிக்கனமா பயன்படுத்தணும். இதாண்டா நீர்வள பாதுகாப்பு. சரினே. அடுத்து என்னனே? முட்டுதே முட்டுதே ஐயோ முட்டி முட்டுதே 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 ஐயோ முட்டி முட்டுதே சுவாசிக்க உயிரை அளவுதானே குறையுதே முட்டுதே முட்டுதே ஐயோ முட்டி முட்டுதே. அண்ணே, இந்த உயிர் வலினா என்னண்ணே? நம்ம சாத்திக்கு மட்டும் காத்து அதாண்டா தம்பி உயிர் வலி. புரிஞ்சிருச்சுண்ணே. இப்ப காற்று மாசுபாடு பத்தி தானே சொல்ல போறீங்க? ஆமாடா தம்பி, சரியா சொல்லிட்டேன். இப்ப நம்ம காற்று மாசுபாடு பத்தி தான் பேச போறோம். நம்ம இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு உனக்கு தெரியுமா? அண்ணே, இந்த கூடையானே தெரியாம இருப்பேன். புதுடெல்லி தானே? அந்த புதுடெல்லியில இப்போ என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னண்ணே நடக்குது? அது நடக்குதா? இது நடக்குதா? அது நடக்குதா? மனுஷன் கூட நடக்குறானா? அண்ணே, கிண்டல் பண்ணாம விஷயத்த சொல்லுண்ணே. சரி சொல்றேன் கேளு. டெல்லியில இருந்து தொழிற்சாலை புகை, வாகன புகை எல்லாம் அதிகரிக்கிறதுனால மக்கள் சுவாச பிரச்சனைக்குள்ளாராங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் வெளியே இருக்கும் போதும் சரி, வீட்டுல இருக்கும் போது கூட எப்பவுமே முகக்கவசம் அணிஞ்சுதான் இருக்காங்க. இதனால பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே மாச கணக்குல மூடி இருக்குடா. அண்ணே, சுவாசிக்கிறது மட்டும் தானே பிரச்சனை? இல்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சொல்றேன் கேளு. சொல்ல ஓட்ட விழுகுது, வெப்பமாகுது, துருவெல்லாம் பனிலாம் உருகுது, கடல் மட்டம் உயருது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, ஊர்ல அழியுது. அண்ணே, நம்மளாம் இது தடுக்க என்னண்ணே பண்றது? தடுக்கிற வழியை சொல்றேன் கேளு. பெட்ரோல் வாகனங்களை பயன்படுத்தாம மின்சக்தி வாகனங்களை பயன்படுத்தணும். கடைக்கு இல்லைன்னா பக்கத்துல என்னாச்சு போகணும்னா சைக்கிள் இல்லைன்னா நடந்து போகணும். அது மட்டும் இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்க அளவுப்படி தொழிற்சாலை புகழை கட்டுப்படுத்தி வெளியேற்றணும்.